வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் பார்க்க இருப்பது சென்னையில வந்து அநேக ரோடுகளில் சாலைகளில் புதிதாக இப்போது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த தடுப்புகளை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதாவது காவல்துறையால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடுப்புகள் பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸோ தடுப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது வழக்கமாக அவங்க இந்த பேரிகார்ட்ஸ் வைப்பாங்க இல்லையா, நான் அதை சொல்லலை. வழக்கமாக பயன்படுத்தி கொண்டிருந்த சாலைகளில் ஒரு சாலைகளில் ரோடுகளில் குறிப்பாக இந்த டேர்னிங்களில், அதாவது ஒரு 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 ரைட் டேர்ன், லெஃப்ட் டேர்ன், அந்த மாதிரி வந்து ரோட்ஸ் வந்து பிரியும் இல்லையா, அந்த மாதிரி பிரியக்கூடிய இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய ரோடுகள்ல வந்து பேரிகார்டு வச்சு லாக் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அங்க வந்து ஒரு பெரிய கட்டைகள், கம்புகளை வைத்து வந்து லாக் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ரோடுகளுடைய அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோடுகள்ல கூட அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ரோட்ல ஏதாவது வேலை நடக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை. இல்ல வேற ஏதாவது சாலைகள் ஏதாவது பழுதா இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுல வந்து ஒரு யூ டர்ன் பண்ண முடியாது. ஒரு ரைட் சைடு ஒரு ரோடு, ஒரு பெரிய ரோடுகள் செல்லக்கூடிய இடமும் இருக்கிறது. அந்த மாதிரி நீங்க ரைட் சைடு நீங்க திரும்புறதா இருந்தாலும் அந்த ரோட்ல நீங்க திரும்ப முடியாது. அந்த ரோடு வந்து அது ஒரு தார் ரோடா இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 30 அடிக்கு மேல இருக்கக்கூடிய ரோடுகளையும் பிளாக் பண்ணிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதனுடைய ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 3/4 கிலோமீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் தாண்டி தான் அதனுடைய ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இது வந்து நிறைய இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய எங்க நீங்க பார்த்தாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு புதிதாக வந்து இந்த தடுப்புகள் வந்து நிறைய இருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். நீங்க ஒரு கார்ல செல்ல வேண்டிய இருந்தாலும் நீங்க யூ டர்ன் அங்க கிடைக்காது. நீங்க ஒரு யூ டர்ன் நீங்க தேடி பிடிச்சி நீங்க போனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ஹெவி டிராபிக்கா இருக்கும். ஏன்னா இந்த ரைட் டர்னு, யூ டர்ன் இதெல்லாம் தடுத்திருப்பதன் காரணமாக எங்க யூ டர்ன் இருக்குதோ இல்ல எங்க ரைட் டர்ன் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு ஹெவி டிராபிக் இருக்கும். நீங்க ஒரு நேரோவா இருக்கும், நீங்க வந்து திரும்ப முடியாது, அந்த பிரச்சனை இருக்குது. இதே பிரச்சனை தான் பைக்குகளிலும் வந்து அந்த ரைட் டர்ன், யூ டர்ன் போக முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள இப்படி ஒரு கம்ஃபர்டான ஒரு பாதை இல்லை அப்படின்னு சொன்னாலே பைக்குகள் வரக்கூடிய அநேக பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராங் சைடு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இல்ல நான் போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் தான் நான் யூ டர்ன் பண்ணிட்டு வரணும், இல்ல 1 கிலோமீட்டர் போய் தான் நான் வந்து ஒரு வண்டியை நான் திருப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் போறாங்க. புரியுதுங்களா? ஒரு 50% ஆஃப் பீப்புள் வந்து அந்த மாதிரி போறாங்க. ஆனா 50% ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்க, இந்த பைக்குகளை வந்து அந்த ராங் வேலை வந்து வரதான் நம்ம பாக்குறோம். ராங் வேலை வரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டேர்னிங்ஸ்ல வந்து மொத்தமா டம்ப் பண்ணி அப்படி நிற்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் அண்ட் ஹெவி டிராபிக் வருது. ஸோ இந்த டிராபிக்கை வந்து கிளியர் பண்றதுக்கு அங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் அந்த ஒரு பீக் ஹவர்ஸ்ல தான் வந்து அங்க டிராபிக் போலீசஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஹெவி டிராபிக் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ எதனால வந்து இந்த மாதிரி பேரிகேட்ஸ் எல்லாம் அங்கங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. சடனாக இது வரைக்கும் இல்லாத அந்த ஒரு விஷயம் வந்து ஏன் ஒரு போட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து இன்னைக்கு பெட்ரோல் விற்கக்கூடிய ஒரு ஒரு விலைவாசியில இன்னைக்கு ஒரு 100 rupees per liter அப்ராக்சிமேட்லி. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இன்னைக்கு ஒரு பைக் ஹோல்டரா இருக்கட்டும், பைக் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், கார் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து சுத்திட்டு தான் வரணும், அந்த இடத்துல ஒரு ஷாப்புக்கு போகணும், அந்த இடத்துல போய் நிறைய டிராப் பண்ணணும், இல்ல அங்க ஒரு வீட்டுக்கு போகணும், ஆபீஸுக்கு போகணும், நான் அப்படி சுத்திட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இதனாலேயே பர் டே சாதாரணமாக வந்து ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் வந்து எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது போக அங்கங்க இந்த மெட்ரோ ஒர்க்ஸ், அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த பைப் லைன் ஒர்க்ஸ், அதுவும் பாத்தீங்கன்னா அதுவும் அங்கங்க இருக்குது. ஸோ இது யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்ஸ்ல நமக்கு யூ டர்ன் ஒழுங்கா நமக்கு கிடைக்காது, உடனே கிடைக்காது. நான் சொல்றது மெயின், அதாவது இப்போ அண்ணா சாலை, சைதாப்பேட்டை ரோடு, இந்த மாதிரி மெயின் ரோடுகளை நான் சொல்லலை. நான் பேசுறது ஒரு அதை தாண்டி இருக்கக்கூடிய ரோடுகளில் நான் பேசுகிறேன். ஒரு 40 அடி ரோடு, ஒரு 60 அடி ரோடு, ஒரு 80 அடி ரோடு, ஒரு 4-வே ட்ராக் இருக்கக்கூடிய ரோடுகளிலே நிறைய வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து நடைபெற்றிருக்கு நம்ம பார்க்கிறோம்.
இது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோடுகளில வந்து இப்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த ரோடு போடுறாங்க. ஒரு தார் ரோடு ஆகட்டும், ஒரு சிமெண்ட் ரோடு ஆகட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராட்பேண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து அந்த பைப் லைன் ஒர்க், அந்த வாட்டர் பைப் லைன் வந்து ஒர்க், அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து மெட்ரோ ஒர்க் நடக்கும். ஏதோ ஒரு வேலை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோடை வந்து டேமேஜ் பண்றாங்க. டேமேஜ் பண்ணிட்டு திருப்பி அதை ஃபினிஷ் பண்ணும்போது ஏற்கனவே அந்த ரோடு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா? அதான ப்ரொசீஜர். என்ன ஏன்னா எவ்வளவு செலவு பண்ணி ரோடு போடுறாங்க. ஒவ்வொரு ரோடு போடுறதுக்கும் எவ்வளவு வந்து லேக்ஸ், எவ்வளவு க்ரோஸ் அலாட் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப ஃபினிஷ் பண்ணும் பொழுது அந்த கான்ட்ராக்டர்கிட்ட வந்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த அபிஷியல் சொல்லலாம் இல்லையா? திருப்பி எனக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போயா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இல்ல அதுக்குள்ள பேமெண்ட்டை கொடுங்க, நாங்க அதை பண்றோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் நீங்க கிளைம் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படியே அந்த மட்டு, அந்த கீழே இருக்கிற அந்த சகதி மண்ணு அப்படியே அதை மூடிட்டு போயிடுறது. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேட்ச் போடுறேன்னு சொல்லி போட்டாங்கன்னா அந்த பேட்சுக்கும் அந்த லேயர் ரோடுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த பேட்ச் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூசன்ஸா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து இந்த அன்எக்ஸ்பெக்டட் பேட்ச் இருக்கு இல்லையா? அந்த அன்எக்ஸ்பெக்டட் பேட்ச், அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் அந்த பள்ளம். நீங்க அது ஒரு ஹைவேஸ்ல நீங்க பார்க்கலாம். ரோடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனா எதிர்பார்க்காம அந்த வரக்கூடிய பள்ளங்கள் தான் வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு? அது வந்து வாகனத்தையும் சேதப்படுத்தும். பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்றது, இன்கன்வீனியன்ஸை கொடுக்குன்னு பார்க்கலாம். அப்ப இந்த பேட்ச் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்மூத்தா வந்து அப்ளை பண்ணணும். அந்த லேயர் வந்து ஒண்ணு போல இருக்கிற மாதிரி பண்ணணும். அது கூட வந்து ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து இவங்க சொல்றது இல்லை அலுவலர்கள். ஏன்னா அலுவலர்கள் தான் வேலைக்கு வேலை வாங்கணும். அந்த மாதிரி பண்றது இல்லை. ஒரு பிராட்பேண்ட்ல இருந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பைப் லைன் தோண்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்குறாங்களா? காம்பன்சேஷன் கொடுக்குற எல்லாமே பெரிய பெரிய நெட்வொர்க் அப்படின்னு தான் பாக்குறோம். அவங்க என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க? அது எல்லாமே ஒரு கிரேட் கொஸ்டினா இருக்குது. இது அதை குறிப்பிட்ட அந்த என்ன சொல்றது, அந்த பஞ்சாயத்துக்கள்ல இருந்து அதை வந்து கிளைம் பண்றாங்களா? இல்ல இந்த மாதிரி வந்து நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து ஹைவேஸ் ரோடு, இல்ல ஒரு ஸ்டேட் ஹைவேஸ், இதெல்லாம் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு அதை மானிட்டர் பண்றாங்க? இதெல்லாம் ஒரு கிரேட் கொஸ்டின்ஸ். ஏன்னா எங்க பார்த்தாலும் நீங்க ரோடு வந்து பாத்தீங்கன்னா அன்ஈவனா தான் இருக்கு, மேடு பள்ளமா தான் இருக்கு. எப்படி நீங்க வந்து அது டிராபிக், ஹியூஜ் அண்ட் ஹெவி டிராபிக். ஒரு பக்கம் வந்து அந்த என்ன சொல்றது, நம்ம மக்கள் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் அவங்களுடைய அலுவலக பணிக்காக போறாங்க, பள்ளிகளுக்கு போறாங்க, கல்லூரிக்கு போறாங்க, இது எல்லாமே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம டிராபிக்கோட நம்ம போராட வேண்டி இருக்குது. இந்த ஒர்க் நடக்குதுக்கு பாத்தீங்களா, அந்த மெட்ரோ ஒர்க்கு, பைப் லைன் ஒர்க்கு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இவங்க கூட போராட வேண்டி இருக்குது. மூணாவது போட்டிருக்கக்கூடிய அந்த ரோடு இருக்கு பாருங்க, அதனுடைய தரத்தோட போராட வேண்டியது. இந்த 3 போராட்டம், டிராபிக்கு, இந்த ஒர்க்கு, அந்த மெட்ரோ ஒர்க்கு, எக்ஸட்ரா அந்த ஒர்க்கு, அப்புறம் அந்த ரோடுகளுடைய தரம். அப்படி சப்போஸ் ஒரு ரோடு வந்து ரொம்ப மோசமா இருந்து ஒருவேளை அந்த ரோடை நல்லா போட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு 15 நாள் 1 மாசத்துல யாராவது ஒருத்தர் வந்து அதை டேமேஜ் பண்ணி அந்த சாலையை வந்து சேதப்படுத்திட்டு போயிடுறது. திருப்பி அதை ஒழுங்கா பேக் பண்ணி ஃபினிஷ் பண்றது இல்லை. இது ஏன் பேக் பண்ணணும், ஃபினிஷ் பண்ணணும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, இது ஏன் மக்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின். அப்புறம் காவல்துறை வந்து இந்த மாதிரி இந்த பேரிகார்ட்ஸ் வந்து இப்போ நிறைய அந்த ரோடுகளை வந்து ஏன் பிளாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கும் நமக்கு வந்து ஒரு நமக்கு தகவல் தெரிஞ்சா நமக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா எல்லாரும் வந்து ரெக்லெஸ்ஸா வந்து நீங்க சாதாரணமா ஒரு ஷாப்புக்கு போறதுக்கே அவங்க வந்து ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி சுத்த வேண்டி இருக்குது. அதன் காரணமாக நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ராங் வேல வந்து நிறைய வாகனங்கள் வந்து செல்வதை நம்ம வந்து பார்க்கின்றோம். அதுவே அங்க டம்ப் ஆகுது அப்படின்றத பார்க்கின்றோம். ஸோ இது வந்து காவல்துறையினுடைய கவனத்திற்கு வர வேண்டும், இது சரியாக வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய வேண்டுகோள்.